மனமே மாமருந்து. இது வெறும் பழமொழி இல்லை, நம் உடலையும் வாழ்வையும் நல்வழிப்படுத்தும் ஒரு மாபெரும் அறிவியல் உண்மை. சுவர் இருந்தால்தான் சித்திரம் என்பார்கள். இதில் சுவர்தான் உடல், அதில் தீட்டும் மைதான் நம் மனம். மருத்துவத்திலும் மருந்து தயாரிப்புகளிலும் எவ்வளவோ வளர்ச்சி அடைந்த போதிலும் மனிதன் இன்றும் ஆரோக்கியமாக இருக்கிறானா என்றால் இல்லை. வெல்கம் டு நம்ம மாஸ் ஹெல்த் பிளஸ் சேனல். மருத்துவ உலகின் ஒரு ஆச்சரியமான உண்மை, சில நோய்களுக்கு இதுதான் மருந்து அப்படிங்கிறது எழுதப்பட்ட விதி. ஆனா சில மக்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வெறும் சர்க்கரை மாத்திரைகளை கொடுத்து 100% உங்களுக்கு குணமாயிரும், இது ரிசர்ச் பண்ண காஸ்ட்லியஸ்ட் மெடிசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அத்தனை பேரும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில குணம் ஆயிருக்காங்க. இதுதான் பிளாசிபோ எஃபெக்ட். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மன அழுத்த நோய் உள்ளவர்களுக்கு நீங்க அருமருந்தாக எதை கொடுத்தாலும், எவ்வளவு நம்பிக்கையான வார்த்தைகள் சொன்னாலும், அவங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் போது எவ்வளவு பெரிய மருந்தும் தோல்விதான் அடையும். மனதை மருந்தாக்குவது எப்படி? ஃபர்ஸ்ட் விஷயம் கிராட்டிடியூட், நன்றி உணர்ச்சி. நமக்கு வேண்டப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நெருங்கியவர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரிடமும் நாம் நன்றி உணர்வோடு பழக வேண்டும். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. நம் எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கும்போது டோபமைன், செரோட்டோனின் போன்ற பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் நம் உடலில் சுரக்கின்றன. அதுவே நெகட்டிவாக யோசிக்கும் போது, கோபமாக இருக்கும் போது, சோகமாக இருக்கும் போது கார்டிசால் என்ற அழுத்த ஹார்மோன் சுரக்கின்றது. இதுதான் சர்க்கரை நோய், இரத்த அழுத்த நோய், இதய நோய் போன்ற லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் கொண்ட நோய்கள் உருவாகுவதற்கு காரணமாக அமைகிறது. உண்மை என்னவென்றால், எண்ணமே உடலாகும். மனதை ஒருநிலைப்படுத்தும் தியான பயிற்சி, தனக்குத்தானே பாசிட்டிவாக பேசிக்கொள்வது என்று சின்ன சின்ன விஷயங்களில் முயற்சி செய்து நம் எண்ண அலைகளை பாசிட்டிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். மருத்துவமனையில் வாங்கும் மருந்து தற்காலிகமாக நோயின் வீரியத்தை வேண்டுமென்றால் குறைக்கலாம். ஆனால் நம் மனதின் பலம்தான் நம் உடலை முழுவதுமாக சரி செய்து நம்மை மீட்டெடுக்கும். மனம் உவகை அடைந்தால் உடலும் பலம் பெறும். இந்த நவீன காலத்துல ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு நோயே கிடையாது, ஆனா பெரிதாக பேசப்பட்டு வருகிறது. இதனால தூக்க மாத்திரைக்கு அடிக்ட் ஆகி நிறைய பேர் சின்ன வயசுலேயே நரம்பு தளர்ச்சியால பாதிக்கப்படுறாங்க. தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ்ஸால பாதிக்கப்பட்டவர்கள் தயவு செய்து HHH மூலிகை மருத்துவமனை, தில்லை நகர் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. 100% ஹெர்பல் கியூர் உங்களுக்கு கிடைக்கும். கீழே நம்பர் கொடுத்துருக்கோம், மறக்காம கால் பண்ணுங்க. மேலும் இதுபோல் பயனுள்ள வீடியோஸை மாஸ் ஹெல்த் பிளஸ் சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.